கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய மகிமையுள்ள நாமத்திற்கு புகழ்ச்சியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 76 அதன் 7வது வசனம். நீரே பயங்கரமானவர், அப்படி என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் பூமியில் இருக்கிற எல்லா அதிகாரங்களை காட்டிலும், எல்லா வல்லமைகளை காட்டிலும், எல்லா பராக்கிரமத்தை காட்டிலும், பராக்கிரமம் செய்கிற மனிதர்களை காட்டிலும் தேவன் பயங்கரமானவர், அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கரமானவர் என்றால் அவருடைய குணாதிசயங்களிலே அப்படி ஒரு கடூரமான அந்த குணாதிசயம் அல்ல, பலத்த மனித எண்ணங்களுக்கும் செய்கைகளுக்கும் மேலாக பயங்கரமான காரியத்தை நடப்பிக்கிற தேவனாக அவர் வெளிப்படுகிறார். எரேமியாவில் வாசிக்கும் போது கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே அற்பமான ஒரு ஜீவிதத்தை பண்ணி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்தினாலே உலகத்தில் இருக்கிற நமக்கு எதிராக இருக்கிற எந்த பயங்கரமான மனுஷ அல்லது பிசாசின் சதிகளை எல்லாம் முறியடித்து போடுவதற்கும் இல்லாமல் போக பண்ணுவதற்கும் கர்த்தராகிய தேவன் நமக்கு துணையாக, கர்த்தராகிய தேவன் நமக்கு பலனாக, கர்த்தராகிய தேவன் நமக்கு அரணாக, பயங்கரமான பராக்கிரமம் செய்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்க கர்த்தரை நாம் அனுமதிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய மனித பலத்திற்கும் மனித எண்ணத்திற்கும் மேலான பயங்கரமான காரியத்தை, அதாவது ஆச்சரியமான காரியத்தை, மனித வல்லமையினால் செய்ய முடியாத காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்து நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் ஒருவரே பயங்கரமானவர். ஸ்தோத்திரம். அப்படியானால் அவரால் கூடாதவைகள், அவரால் நிறைவேற்ற முடியாதவைகள், அவரால் செயல்படுத்த ஆகாதவைகள் ஒன்றுமில்லை, அப்படி என்பதை வேதவசனம் தெளிவுபடுத்துகிறது. இந்த நல்ல காலை நேரத்தில் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறதான நாம் இந்த உலகத்தில் தேவனை விட பயங்கரமானவர் ஒருவர் இல்லை, தேவனை விட பலத்த பயங்கரமான காரியங்கள் செய்யவும் ஒருவரும் இல்லை. அனுபடினாலே அந்த பயங்கரமான காரியங்களை, பலத்த காரியங்களை செய்கிற கர்த்தரை வாழ்வில் துணையாக வைத்து கொண்டிருப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே இருந்து நம்முடைய எதிரான இந்த உலக மனுஷ மாம்ச சதிகளை கர்த்தர் முறியடித்து பலத்த காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்ய, பலத்த காரியங்களை நம்முடைய வாழ்விலே நடப்பிக்க ஆண்டவராகிய தேவனுடைய அந்த இரக்கமும் நன்மையும் உண்டாக, நம்முடைய பலத்திற்கு மிஞ்சின, நம்முடைய தகுதிக்கு மிஞ்சின மகிமையான காரியங்களை, பலத்த காரியங்களை அவர் செய்து நிறைவேற்றுவதற்கு அவரை அதிகமாய் கிட்டி சேருகிறவர்களாய் காணப்படுவோம். அவர் நம்மோடு கூட இருந்தால் அது பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருந்து பாதைகளிலே எந்த விதத்திலும் நாம் தளர்வில்லாதபடிக்கு, எந்த விதத்திலும் நமக்கு ஸ்தோத்திரம் சேதமில்லாதபடிக்கு, எந்த கிரியைகளினாலும் பாதிப்பில்லாதபடிக்கு நம்மை பாதுகாத்து நடத்துவதற்கு அவரால் மாத்திரமே முடியும். அவரே அதற்கு தகுதியானவர், அவரே பயங்கரமானவர். அவருடைய அடைக்கலத்திற்குள் நாம் எப்பொழுதும் காணப்படுவோம். பயங்கரமானவைகளையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே புதிதானவைகளையும் நம்முடைய வாழ்க்கையை செய்து மகிமையான இரக்கங்களால் முடிசூட்டி வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய கிருபையை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீரே பயங்கரமானவர், உமக்கு நிகரானவர் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை. தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் உம்மை சார்ந்து உம்மை பற்றி கொண்டு வாழ்கிற உம்முடைய ஜனத்திற்காக கர்த்தர் இந்த பூமியிலே பயங்கரமான காரியத்தை செய்து நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். மனித பலத்திற்கும்
மனித எண்ணங்களுக்கும் மனித சிந்தைகளுக்கும் மேலான மகிமையான காரியங்களை செய்கிற பராக்கிரமசாலியாக கர்த்தர் இருக்கிறீர். தகப்பனே, உம்முடைய பயங்கரங்கள் வெளிப்படும் பொழுது சத்துருக்கள் ஆண்டவரே எதிர்த்து நிற்கிறவர்கள் எதிர்பேசுகிறவர்கள் அடங்கி போகத்தக்கதாக உடைய கிரியைகள் வெளிப்படுமே. அந்த மகத்துவமுள்ள அந்த பயங்கரமான கிரியைகள் வெளிப்பட உம்மை அண்டி வருகிறோம் தகப்பனே. உம்மை கிட்டி சேருகிறோம். உம்மோடு கூட ஸ்தோத்திரம் நெருங்குகிறோம். உம்முடைய பயங்கரமான கிரியைகள் பலத்த செய்கைகள் எங்கள் வாழ்விலே வெளிப்படட்டும். கர்த்தருடைய மகத்துவத்தை நாங்கள் கண்டு கழிகூற ஜெயம் பெற்றோராய் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.